ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு ஷூ ஃபார் ஃப்ளாட் ஃபீ, ஓவர் ப்ரொனேஷன், இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளான ஒரு ஷூ வேணும், ஹை குவாலிட்டியான ஒரு ஷூ வேணும். வாக்கிங் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நிற்பேன், ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடப்பேன், நான் ரொம்ப ஹெவியராக இருக்கேன், எனக்கு ஒரு ஷூ வேணும். இந்த ப்ரொஃபைல் இருக்கிற எல்லாருக்கும் 10,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ ஃபார் யுவர் வேல்யூ, ஃபார் யுவர் மணி அப்படின்னு நான் சொல்லிடுவேன். எவ்ரிஒன், நியூ பேலன்ஸ் 860 V14 ஃப்ளிப்கார்ட்டில் 6,200 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. இன்றைக்கி இதில் வந்து ஒரு ஃபஸ்ட் டன் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி இருக்குன்றதான் டெஸ்ட் பண்ண போகிறோம். 6,200 ரூபாய்க்குலாம் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனிவேர் ஃப்ரம் 12லேருந்து 15 தான் விற்பாங்க. அண்ட் நியூ பேலன்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மி அண்ட் அதோட டிமாண்ட் ரொம்ப ஹை அண்ட் அதோட ப்ரைஸை கம்மியே பண்ண மாட்டாங்க. அதனால் ஸோ இப்போ தான் 860 V14, அதாவது இது வந்து ஒரு மாடரேட் ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு ஷூ. ஃப்ளாட் ஃபீ, ஆங்கிளுக்கு சப்போர்ட்டு, ஓவர் ப்ரொனேஷன் அண்ட் உங்களுக்கு தெரியும் நியூ பேலன்ஸ்னாலே கம்ஃபர்ட் தான் ப்ரையாரிட்டியாக இருக்கும், எஸ்பெஷலி அவங்களோட இன்னும் ரன்னிங் கம் கேஷுவல் ஷூஸில். ஸோ லாங் டே ஸ்டாண்டிங், அதாவது 12 மணி நேரம் நான் நிற்கிறேன், 10 மணி நேரம் நடக்கிறேன், வாக்கிங்க்கு ஒரு ஷூ, ஒரு ஃபுல் மேரத்தானுக்கு இல்லை ஹாஃப் மேரத்தானுக்கு இல்லை 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு டியூரபிளான ஒரு ப்ரீமியம் ஷூ ஃப்ரம் நியூ பேலன்ஸ் அப்படின்னா இந்த ஷூ. இன்ஃபேக்ட் இந்த 6,000 ரூபாய்க்கு நான் கேஸை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து 6லேருந்து 8க்குள்ளே சில ஷூஸை பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதில் எனக்கு Qmers 27 எனக்கு அது எப்பயுமே பெஸ்ட்டு தான். நான் இப்போ கூட அது ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன் ஃபார் சேல். 6,000க்கே போகுது ஃப்ளிப்கார்ட்டில். அந்த ரேஞ்சில் இந்த ஷூ அதுக்கு ஈக்குவலான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ. அலாங் அனதர் ஒன் மோர் ஷூ ஃப்ரம் நியூ பேலன்ஸ் இஸ் நியூ பேலன்ஸ் 880 V15. அதுவுமே நான் 7,000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். மிந்த்ராவில் தான் வாங்கினேன். அது இன்றைக்கி கூட 7,000 ரூபாய்க்கு தான் போகுது. இந்த ஷூஸ்லாம் ப்ரீமியம் ஷூஸ். அதாவது இந்த ஷூஸில் உங்களுக்கு டியூரபிலிட்டி கிடச்சிரும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கம்ஃபர்ட்னஸ், எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த ரைட் ஃபீல், இது எல்லாமே கிடச்சிரும். ஸோ அதனால் இதிலெல்லாம் காம்ப்ரமைஸஸே இருக்காது. அதனால் இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஐம் ரியலி எக்ஸைட்டட் பிகாஸ் 814 வந்து 860 வந்து நான் ட்ரை பண்ண ரொம்ப நாள் எனக்கு ஆசை. பிகாஸ் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்டெபிலிட்டி ஷூன்னு சொல்லுவாங்க. மற்றது கூட ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும்பாங்க. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் எனி ஷூ ஃபார் ப்ரீத்தபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அகைன் ஆல் த ஷூஸ் ஆர் ஃபார் இன்டர்மீடியட் ரன்னர்ஸ், ஃப்ரம் பிகினர் டு இன்டர்மீடியட் ரன்னர்ஸ். இப்போ அவங்களுக்குலாம் வந்து என்ன 4 மினிட் ஸ்பேஸ்லையா ஓட போகிறாங்க, அவங்களுக்கு 4 மினிட் ஸ்பேஸ் வேணும்னா அதுக்கெலாம் டிஃப்ரெண்ட் ஷூஸ் இருக்குது. இந்த ஷூஸ்லாம் அதுக்கெலாம் இல்லவே இல்லை. 5 நிமிஷத்துக்கு மேலே 6, 7, 8, 9, 10, 11 அந்த பேஸுக்கான ஒரு ஷூ தான் இது. இதில் போயிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக ஒன்றா தான் இந்த மாதிரி கொஞ்சம் இது திக்காக கூட இல்லை. இந்த அப்பர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நல்லா தான் இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவுட் சோல்லாம் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. ஓடிட்டு இதோட டீட்டெயில் ரிவ்யூ சொல்கிறேன். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். லெட்ஸ் கோ. நியூ பேலன்ஸ் 860 V14 A6 கயனோவை வேறு ஏதாவது ஒரு ஷூ பீட் பண்ணுமா அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக ஒரு ஷூ வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். இந்த ஷூவில் கிட்டத்தட்ட ஒரு 16லேருந்து 18 கிலோமீட்டர் ஓடினேன். எனக்கு உண்மையிலுமே இதுதான் ஒரு ப்ராப்பரான ஓவர் ப்ரொனேஷனுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு ஷூ. 15,000 ரூபாய்க்கே ஒரு ஒர்த்தான ஒரு அமேசிங்கான ஒரு ஓவர் ப்ரொனேஷன் ஃப்ளாட் ஃபீ பீப்புளுக்கான ஒரு ஷூனே நான் அடித்து சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த ஷூவில் தான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஷூவில் கொஞ்சம் பவுன்சினஸ் அண்ட் எனர்ஜி ரிட்டர்னை ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கிற எல்லா ஸ்டெபிலிட்டி ஷூலையும். அதாவது எவ்ரி பிராண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஷூவை மேக் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளாட் ஃபீக்கு, ஓவர் ப்ரொனேஷனுக்கு, ஆங்கிளுக்கு ஸ்டேபிளான ஒரு ரைடு கொடுக்கறதுக்காக அவங்க வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷூவை வந்து இந்த ஃபோம், இந்த மிட்ஸோவில் வந்து அவங்க வந்து அந்த லெவல் வந்து ஒரு ஃபன் எலமெண்ட் இருக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. அதாவது ரொம்ப ஸ்ப்ரிங்கியாக, ஒரு பவுன்சியராக, ஹைலி எனர்ஜெட்டிக்காக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி வந்து மோஸ்ட் ஆஃப் த க்ரௌடு வந்து ஃப்ளாட் ஃபீ, ஓவர் ப்ரொனேஷன், ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி இல்லாத க்ரௌடு வந்து ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டாங்க போல்.
அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டேபிளாக ஒரு ஒரு 10 ஹாஃப் மேரத்தான்லாம் 2.5 மணி நேரத்தில் ஓடுற, ஒரு ஃபுல் மேரத்தான்லாம் 4லேருந்து 6 மணி நேரம் அந்த ரேஞ்சில் ஓடுற மாதிரி, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வாக்கிங் கேஷுவல் ஷூக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஷூவாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல். அதுதான் மார்க்கெட்டோட ஆஸ்க்குன்னு கூட நான் நினைக்கிறேன். அதனால தான் அனானிமஸாக லைக் எல்லா ஷூ பிராண்டுமே அவங்க அந்த மாதிரியான ஒரு டிசைன் மிட்ஸோவில் தான் டிசைன் பண்ணுறாங்க. எனக்கு கயோனோ 31 இருந்த ஒரே பிரச்சனை லைக் மிட்ஸோலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருந்துச்சுன்னா, ரொம்ப ஒரு லைக் டெட் ஃபோம் ஆகாது. ஃபுல் மேரத்தான் போனாலும் உங்களால் அந்த கொஞ்சம் சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ண முடியும், ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு அந்த எனர்ஜெட்டிக்காக இருக்காது, ஒரு ப்ரொப்பல்ஷன் இருக்காது. இது கயனோ 30லேயும் இருந்துச்சு, 31லேயும் இருந்துச்சு, 29லேயும் இருந்துச்சு, அண்ட் ஸ்ட்ரக்சர் 25ல் இருந்துச்சு. 26 இப்போ பீபெக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜூமெக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நான் இன்னும் ட்ரை பண்ணலை. அண்ட் எவ்ரி அதர் மாடல்ஸ் இன் இண்டஸ்ட்ரி ஃபாலோ த சேம் பேட்டர்ன் எக்ஸப்ட் சாக்கனி வந்து டெம்பஸ்ட் 2 நான் நம்ம சேனல் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதில் ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் அந்த ஷூ ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ஒரு 250 கிராம் UK 8க்கு. அண்ட் அதில் அவங்க வந்து பீபெக்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஸ்டெபிலிட்டி ஷூ 250-260 கிராமில் UK 8ல் அண்ட் ஒரு பீபெக்ஸை ஆட் பண்ணி ஒரு பவுன்சியரான ஒரு ஃபீலை கொடுத்துருந்தாங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணதுலேயே. அதுலேயும் பட் எனக்கு கொஞ்சம் ரொம்ப அக்ரஸிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஆங்கிள், அதாவது எனக்கு வந்து ஃபுல் ஓவர் ப்ரொனேஷன், எனக்கு மாடரேட் ஓவர் ப்ரொனேஷன், பயங்கர ஓவர் ப்ரொனேட்டர் இருக்கிறவங்க நல்லா ஃபாஸ்ட்டாகும்னு நினைக்கிறவங்களுக்கான ஷூ அது, அந்த ஷூ. இப்போ கயோனோலையே எனக்கு அப்படியே எல்லாமே இருக்கணும், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பவுன்சியராக, ஒரு ஃபன்னாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது ஃபார் கயனோ 32. இதான் கயனோ 32. நம்ம இன்னும் இந்த டெஸ்ட் பண்ணல, வாங்கியாச்சு, புதுசாக அப்படியே இருக்குது. ப்ராப்ளி இன் கம்மிங் டேஸ் நான் அதை டெஸ்ட் பண்ணுறேன். இது அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த எனர்ஜெட்டிக் ஃபார்ம் ஃபேக்டரை கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல, டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். இந்த ஷூ ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நியூ பேலன்ஸ் 860 V14 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ ஃபார் ஃப்ளாட் ஃபீ அண்ட் ஓவர் ப்ரொனேஷனுக்குன்னு நான் அடித்து சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஷூ யூஸ் பண்ணியிருக்க அந்த டிசைன், ஒரு ஓவர் ப்ரொனேஷன் என்ன பண்ணுவாங்கன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓவர் ப்ரொனேஷன்னா என்னென்னா, ஆங்கிள் நிறைய பேருக்கு அதாவது ஃப்ளாட் ஃபீயாக இருக்கும். உங்களோட ஆர்க் இருக்குல்ல, இப்படி நீங்கள் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்க்கு நல்லா ஹையாக இருந்தால் அது ஹையாக இருக்குது, மாடரேட்டாக இருந்தால் நியூட்ரல், அந்த ஆர்க்கே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்து அண்ட் நீங்கள் நடக்கும்போது இந்த ஆங்கிள் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படி பெண்ட் ஆச்சுன்னா தான் அவங்க ஃப்ளாட் ஃபீ வித் ஓவர் ப்ரொனேஷன் சொல்லுவாங்க. அப்படி பெண்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா, அவங்க ரொம்ப நேரம் நிற்கும்போது டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படும், ஆங்கிளில் ரொம்ப நேரம் நடக்கும்போது டிஸ்கம்ஃபர்ட் வலிக்கும், ஓடும்போது வலிக்கும். இப்போ இதை எப்படி வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை கம்மி பண்ணுறதுக்குன்ட்டு எல்லா பிராண்டுமே ஒரு டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சாங்க. A6 has 3D 4D guidance system, Puma has run guide, Saucony has அவங்களும் வந்து run system வச்சுருக்காங்க. ஸோ நியூ பேலன்ஸ் has their own technology. பட் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இன்னமுமே ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்டெபிலிட்டி ஷூவை எப்படி டிசைன் எல்லாம் பண்ணுவாங்களோ அதை இன்னமும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் என்னமோ எனக்கு தெரியல, இது எனக்கு இன்னும் ரொம்ப வந்து லைக் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன ட்ரெடிஷ்னலாக அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம கயனோ எடுத்துப்போம். கயனோ வந்து இப்போது இது வந்து ரைட் ஃபுட்டோட ஷூ. ஸோ நம்ம இப்படி லேண்ட் ஆகும்போது சாரி, இதுதான் ஆங்கிள். இந்த ஆங்கிள் இப்படி உள்ளுக்குள்ளே பெண்ட் ஆகும். அந்த உள்ளுக்குள்ளே பெண்ட் ஆகிறத எப்படியாவது இந்த ஷூ வந்து ஹெல்ப் பண்ணி அதை ரொம்ப பெண்ட் ஆகாமல் கொஞ்சம் ப்ராப்பராக, அதாவது பெண்ட் ஆகும்போது கரெக்டாக அதை வந்து கைட் பண்ணி அந்த ஆங்கிளை வந்து நேராக்கிறது தான் அதோட வேலை. அதை எப்படி பண்ணுவாங்க A6 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் 4D கைடன்ஸ் சிஸ்டம்னு இங்கே இருக்கா, அதுதான் அவங்களோட பெஸ்ட்டு கைடன்ஸ் சிஸ்டம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மொத்த ஷூ ஃபோம் மிட்சோலில் பொறுத்தவரை இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சியராக கொடுத்துருவாங்க இந்த மிட்சோலை. அதாவது இந்த இடத்துக்கும் கம்பேரிட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் பவுன்சியராக இருக்கும், சாஃப்ட் அண்ட் பவுன்சியராக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, ஆஸ் சூன் அஸ் உங்களோட ஆங்கிள் இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி வளையும் போது இந்த பவுன்சியராக இருக்கிற ஃபோம் என்ன பண்ணுன்னா, வெயிட் அதுக்குள்ளே இப்படி வெயிட் அந்த ஃபோமில் இப்படி விழும்போது அது என்ன ஆகும், பவுன்சியராக இருந்தால் பவுன்ஸ் ஆகி அந்த ஆங்கிளை திரும்பி அது இருந்த இடத்துக்கு இப்படி புஷ் பண்ணும், தள்ளும்ல, அதை தான் அது பண்ணும்.
ஸோ ஆஸ் soon as என்னோட ஆங்கிள் உள்ளே வரும்போது இந்த பவுன்ஸியான ஃபோம் வந்து டக்குனு புஷ் பண்ணிடும். அழுத்தின உடனே ப்ரெஸ் பண்ண உடனே கம்ப்ரெஸ் பண்ண உடனே தள்ளிடும். இதுதான் இவங்களோட டெக்னாலஜி. அண்ட் தென் தே ஆல்சோ ஹேவ் ஜெல்லாம் அது ஒன்றுமே ஃபீல் பண்ணாது, சும்மா டம்மிக்கு. இப்போது இதே மாதிரி தான் நிறையா பிராண்ட்ஸ் அவங்கவுங்க டெக்னாலஜி வச்சுருக்காங்க. பட் நியூ பேலன்ஸ் ட்ரெடிஷ்னலான ஒரு ஐடியா. அது என்ன ட்ரெடிஷ்னலான ஒரு ஐடியானா அதை நான் உங்களுக்கு எப்படி காட்டுவேன். ஓகே, இதுதான் வந்து என்னோட ரைட் ஃபுட்டோட ஷூ. இப்போ பாருங்கள், இங்கே தான் ஆங்கிள் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஸ்டெபிலிட்டி ஷூலையும் இந்த இடத்துல இந்த மாதிரி மேலே எலிவேட்டடாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் ஆங்கிள் வளைய போகுது. அப்போ இந்த இடத்துல இதே மாதிரி நேராக கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த ஃபோம் இந்த மாதிரி இந்த இடத்துல மேலே தூக்கி தான் இருக்கும், எலிவேட்டடாக இருக்கும். அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே எலிவேட்டடாக இருக்கும். ஸோ உங்களோட ஆங்கிள் அதில் போயிட்டு அப்படியே ஸ்டேபிளாக அப்படி உட்காந்துக்கும், வளையாமல் விடாது. அப்போ இந்த ஷூ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், இந்த கருப்பு கலரில் ஒன்று தெரியுதா, அது ஒரு பிளேட், EVA நைலான் பிளேட். அதுக்கு அடியில் இருக்கிற இந்த ஃபோம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் ஃபோமராக இருக்கும். ஃபோமர்னால் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக கல் மாதிரி இருக்கும். கல் மாதிரினா ரொம்ப அழுத்த முடியாமல் இல்லை, நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேலே இந்த ஃபோம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருப்புக்கு மேலே, இதுதான் ரொம்ப சாஃப்டரான ஃபோம், அவங்களோட சாஃப்டரான ஃபோம். இப்போ இந்த பிளேட்டும் இந்த சாஃப்டர் ஃபோமும் எதுக்கு, இந்த சாஃப்டர் ஃபோமை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, இந்த ஃபோமையே ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா முட்டி கொஞ்சம் வளையாது, ஃபுல்லாகவே வளைஞ்சு உடஞ்சி போகும். ஏன்னா ஃபுல்லாக சாஃப்டாக இருக்குது, இந்த ஷூவே சாஃப்டாக இருக்குன்னா ஸ்டெபிலிட்டியே இருக்காது, இந்த சைடு திறக்குன்னு ஆடும். அதுதான் வாபுள்னு நான் சொல்லுவேன். அப்போ இந்த இடத்துல சாஃப்டாக கொடுத்துட்டு இந்த பிளேட் எதுக்கு கொடுப்பாங்க? ஒரு பிளேட்டோட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபோம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்ப்ரிங்கியாக இருக்கும்போது இந்த பிளேட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட காலை வந்து ப்ராப்பராக லேண்ட் ஆகி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியை தரும். இடையில ஒரு பிளேட்டை சுருக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடும்போது இந்த சைடு வளையாமல் அந்த பிளேட் நம்மளை ஒரு இடத்துல அப்படி பிடிச்சிக்கும். அதுக்கு தான் பிளேட்டு ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு ரீசன் வந்து கொஞ்சம் நம்ம ப்ரொபோர்ஷன் இருக்கும். அது ஒன்றா. அடியில் எதுக்கு கல் மாதிரி ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்கன்னா, கீழே கல் மாதிரி கொடுத்தா தான் ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளோட காலை போயிட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு ஹெல்ப் பண்ணும். இப்போது இந்த இடத்துல இந்த ஸ்டேபிளாக கொடுத்ததுனால தான் எனக்கு உண்மையிலுமே ஸ்டேபிளாகவும் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த நல்லா இந்த ஃபோம் இருக்கனால, இந்த மேலே இருக்கிற பவுன்சியரான இருக்கிற ஃபோம் வந்து நல்லா சாஃப்டர் பவுன்சியராக ஸ்ப்ரிங்கியராக இருக்குது. அது செம்மையாக இருந்துச்சு எனக்கு ஃபீல். அண்ட் இந்த இடத்துல நல்ல பயங்கர எலிவேட்டடாக இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ இந்த இடத்துல ஃபோம் நல்லா தூக்கி இருக்கிறதுனால என்னோட கால் ரியலாகவே சொல்கிறேன், ஒரு ப்ராப்பர் ஓவர் ப்ரொனேஷன், யாருக்கெல்லாம் சீரியஸ் ஓவர் ப்ரொனேஷன் இருக்கோ அவங்களுக்கான ஷூ தான். அந்த மாதிரியான ஒரு பக்காவான டிசைன் ஃபேக்டர் எனக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த லெவலில் ஒரு ஸ்டேபிள்னஸ் தரும்ட்டு. இங்கே பாருங்கள், பிளாட்ஃபார்மை பாருங்கள், எவ்வளோ ஒய்டரான பிளாட்ஃபார்ம் எல்லா ஸ்டெபிலிட்டி ஷூலையும் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கைனையும் எடுத்துக்கோங்க, அப்படியே நல்ல ஒய்டர் பிளாட்ஃபார்மாக. இந்த பிளாட்ஃபார்ம் நான் ஏன் ஒய்டர்ன்றேன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாத இதெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துலையும் கட் அவுட் இருக்கா, இதில் எங்கே இருக்குது கட் அவுட், அதுதான் அந்த பிளாட்ஃபார்ம் நான் எல்லா டைமும் சொல்கிறது. ஸோ இந்த ஷூவோட வேல்யூ 15,000 18,000 ரீட்டைல் ப்ரைஸ். அதுக்கு ஒர்த்து. அதாவது அந்த ப்ரைஸுக்கான ப்ரீமியம் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே அப்பர் ஒரு இன்ஜினியர்ட் மெஷ், இதெல்லாம் வந்து இந்த ஷூவோட ஃபோம் 1000 கிலோமீட்டர் தாராளமாக வரும். ஒரு ஹை குவாலிட்டி இன்ஜினியர்ட் மெஷ். எப்படி வந்து இந்த மிட் சோலும் இந்த அவுட் சோலும் அந்த 1000 கிலோமீட்டர் தாங்குமோ அதே லெவலுக்கு குவாலிட்டியான ஒரு அப்பரை தான் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஷூ எனக்கு என்னோட UK 8க்கு ஃப்ராங்க்லி ரொம்ப ரொம்ப சின்ன ஷூவாக இருந்துச்சு. நான் அதை ரிட்டன் போட்டுட்டு UK 9 வாங்கிட்டேன். அதாவது 1 சென்டிமீட்டர் என்னோடய யூஷுவல் சைஸ்லேருந்து பெருசாக வாங்கியிருக்கேன். ஆனால் அப்போ தான் உண்மையிலுமே எனக்கு கரெக்டாக இருக்குது. அதுவே எனக்கு கொஞ்சம் ஸ்னக் ஃபிட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி தான் ஸ்டெபிலிட்டி ஷூ இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்காது. ஏன்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி வேணும். இந்த அப்பர் வந்து நம்மளை அப்படியே ரேப் பண்ணிக்கணும். அப்போனா தான் நம்ம கால் வந்து இந்த சைடு ஆடாது. அதெல்லாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு சைஸு உங்களோட யூஷுவல் சைஸ்லேருந்து நீங்கள் அதிகமாக போகிறதுன்றது என்னோடய அட்வைஸ் நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி இந்த டங் லேஸ் இதை தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிற எல்லாமே டாப் ஆஃப் த ப்ரீமியம் குவாலிட்டியிலேருந்து மேக் பண்ண இதெல்லாம். இதில் நீங்கள் எதுலேயுமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இந்த அவுட் சோல்லாம் பாருங்கள், நின்று பேசுவோம், அவ்வளோ திக்கான ஒரு சூப்பரான ஒரு ட்ராக்ஷன்னால ஒரு அவுட் சோல் தான். அண்ட் மிட் சோலை பற்றி நிறையா பேசிட்டோம். இன்சோல் எல்லாமே பக்காங்க. எனக்கு இந்த ஷூவுக்கு தான் ஸ்டெபிலிட்டி ஷூவில் ஹையஸ்ட் மார்க் கொடுப்பேன் அப்படின்னா அது இந்த ஷூ தான். கைனோவுக்கு வந்து
வேல்யூ ஃபார் மணியில் நான் வந்து அதிக மார்க் கொடுப்பேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் அந்த ஷூ லான்ச் ஆன ஒரு 8 to 10 monthஸில் உங்களுக்கு வந்து அடுத்த வருஷன் வரும்போது கண்டிப்பாக அதோட 17,000 rupeesலேருந்து 6,000, 7,000, 8,000 ஃப்ளிப்கார்ட்டில் லட்சக்கணக்கில் வாங்கிடுவாங்க. நானும் இந்த மாதிரி நிறையா ஷூ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதனால் அதோட வேல்யூ ஃபார் மணியில் வந்து ரேட் வந்து 9 out of 10 கொடுத்துருவேன். இந்த ஷூ ஓவராலாகவே 9 out of 10 கொடுத்துருவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஷூ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலி. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கைனோ 31 இப்போ கிடைக்குதான்னு தெரில. மேபி நீங்கள் ஆஃப்லைனில் ஏசிக்ஸ் ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆஃப்லைன்லேயே. ஆன்லைனில் ஆல்மோஸ்ட் எல்லா கைனோ 31மே சோல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் சீசனில் 70% ஆஃபர் போட்டு வாங்கிட்டாங்க எல்லோரும். நீங்கள் கைனோ 31 vs 860 V14 கேட்டிங்கன்னா 860 V14 பர்சனலி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஜஸ்ட் பிகாஸ் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்சினஸ், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங்கினஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி நான் சொல்லுவேன். பட் 16,000 ரூபா வர்சஸ் கைனோ வந்து ஆஃபரில் கிடச்சா கைனோ. பட் இந்த ஷூ இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 6,000 ரூபாயிலேருந்து 9,000 ரூபா ரேஞ்சுக்கே விற்கிறதுனால இதுக்கு தான் நான் வந்து ஹையஸ்ட் மார்க் கொடுப்பேன். கைனோ 32 நான் கம்மிங் டேஸில் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது இந்த ஷூக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். மற்றபடி இந்த ஷூவோட லிங்க்கை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். வீடியோலேயே உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் ஆகும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது மூலயமா நீங்கள் இந்த ஷூவை பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 860 V14 நியூ பேலன்ஸ் போட்டிங்கன்னா அதுவே எல்லா இடத்துலையும் காமிக்கும். மிந்த்ரா, அஜியோ, டாடா கிளிக் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்டோரில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் என்னோட பர்சனல் ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு ஷூ ஃபார் ஃப்ளாட் ஃபீ, ஓவர் ப்ரொனேஷன், இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளான ஒரு ஷூ வேணும், ஹை குவாலிட்டியான ஒரு ஷூ வேணும். வாக்கிங் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நிற்பேன், ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடப்பேன், நான் ரொம்ப ஹெவியராக இருக்கேன், எனக்கு ஒரு ஷூ வேணும். இந்த ப்ரொஃபைல் இருக்கிற எல்லாருக்கும் 10,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ ஃபார் யுவர் வேல்யூ ஃபார் யுவர் மணி அப்படின்னு நான் சொல்லிடுவேன். So yeah, that's it from me. Thank you so much for watching this video. Love you all. Happy learning. Be safe. Peace.